நடிகர் விஜய் அவர்கள் நேற்று இரவு 7 மணி போல கரூர்ல பரப்புரைக்கு சென்றிருக்கிறார். அந்த நேரத்துல அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பல பேர் மரணித்தது மாபெரும் ஒரு இழப்பாக விடிந்தது. எந்த அளவுக்கு இழப்பு அப்படின்னா, பங்களாதேஷ் வரைக்கும் இங்க நடந்த இழப்பு வந்துட்டு சென்று இருக்கிறது. அங்க உள்ள செய்திகள் எல்லாம் வந்துட்டு இது வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க. அங்க உள்ள பசங்க எல்லாம் எங்ககிட்ட வந்து கேட்கறாங்க, தமிழ்நாடாமே, தளபதி விஜயாமே, அந்த பேர் கூட உங்களுக்கு சொல்ல தெரியல, இப்படி ஒரு இறப்பு ஏற்பட்டதாமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையே ஒரு அதிர்ச்சியில உலுக்கி உள்ளது. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்ட பதிவும் அப்படி. அதன் அடிப்படையில இன்னைக்கு பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் களத்தில் என்ன பின்னணி அரசியல் நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது உண்மையா இல்லது எங்களுடைய சந்தேகம் மட்டும்தானா என்பது கடவுள் மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டும். சத்தியமா சட்டம் பதில் சொல்லாதுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்து விட்டது. ஏன் அப்படின்னா, எங்க வந்துட்டு சராசரி மனிதர்களுக்கு இந்த மண்ணுல நியாயம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியும் கூட. ஓகே ஃபைன், இப்ப போலாமா வீடியோல? இப்ப எனக்கு முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எல்லா கூட்டங்களிலுமே குறிப்பா அரசியல் கூட்டத்துல ஏன் ஆம்புலன்ஸ் உள்ள வருது?